உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் திமுக அரசை கண்டித்து 5 லட்சம் பேர் போயர் சமுதாய மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் மாநில தலைமை அலுவலகத்தில் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் நிறுவன தலைவர் தேக்கமலை தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் வருகிற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும், திமுக ஆட்சி கால பொறுப்பேற்ற பிறகு கட்டுமான போயர் மக்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தொழிலாளர் நல வாரிய தலைவராக பதவியை வழங்கவில்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் போயர் சமுதாய மக்கள் பிரதிநிதிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், கல்குவாரிய தொழிலாளர் நல வாரியத்திலும் போயர் சமுதாய மக்கள் பிரதிநிதிக்கு வாரிய தலைவர் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும், தமிழகத்தில் தாமதிக்காமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் வைத்திருந்தது. இந்நிலையில் மேற்சொன்ன கோரிக்கையை ஏற்காத திமுக அரசை கண்டித்து வருகிற நாட்கள் மாவட்டந்தோறும் தேர்தல் அடையாள அட்டையை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரை சந்தித்து வாக்காளர் அடையாள அட்டைகளை திருப்பிக் கொடுக்க உள்ளோம் என தெரிவித்தனர். தமிழகத்தில் 50 லட்சம் போயர் சமுதாய மக்கள் இந்த நாட்டினுடைய உள்கட்டுமான வளர்ச்சிக்கு தேவையான கல் உடைத்தல், கட்டட வேலை செய்தல், கிணறு தோண்டுதல், வாய்க்கால் அமைத்தல், அணைகள் கட்டுதல் போன்ற கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்கள் மத்தியில் 50 லட்சம் தொழிலாளர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் மாறி மாறி தேர்தல்களில் உங்களுக்கு ஆட்சி அமைத்தால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறோம் என்று ஒவ்வொரு கோரிக்கைகளை வைக்கிறார்கள். குறிப்பாக போயர் நலவாரியம் அமைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருந்தார்கள். அதே போல கல்லுடைக்கும் தொழிலாளர் நலவாரியம் அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள். இவர்கள் மாறி மாறி தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்து ஆட்சி அமைத்தவுடன் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில்லை. ஆகவே இன்றைக்கு நாங்கள் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 50 லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் இங்கே நடைபெற்ற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் எங்களுடைய 50 லட்சம் போயர் சமுதாய வாக்குகள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிப்பது என்ற தீர்மானத்தை முதல் தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த காரணம், இந்த புறக்கணிப்பாவது இந்த ஆட்சியாளர் மத்தியில் கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக வேண்டும். அப்படி தயாராகவில்லை என்று சொன்னால் அடுத்து வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 50 லட்சம் போயர் சமுதாய மக்களுடைய வாக்காளர் அடையாள அட்டைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதற்கும் இந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானமாக எடுத்திருக்கின்றோம்.